யுகங்கள் கோடி கோடி கடந்த பின்னும் சலிப்பறியாத தன்மையோடு இன்றும் மனிதன் ஆராய்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று இயற்கை. இதுவரை இருந்து வரும் இந்த பிரபஞ்சம் பிறந்திருந்த நாளிலிருந்து நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் தன்னுள்ளே பொதித்து வைத்து புன்னகையோடு விரிந்து கொண்டே போகிறது. இப்பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் தேட தேட நீண்டு கொண்டே இருக்கின்றன. மனிதன் உட்பட பல கோடி உயிர் தொகைகளுக்கும் இயற்கையே ஆதாரம். வாழவும் வளரவும் மனிதனுக்கு அவைதான் கற்றுக் கொடுத்தன. தன்னோடு பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளையும் தன்னைப் போலவே பாவித்து வந்தான் ஆதி மனிதன். இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டிருந்தவரை, இயற்கையின் பொறுப்பில் மனிதன் வாழ்ந்தவரை பெரிதாய் பாதகம் எதுவும் நிகழவில்லை அவனுக்கு. உணர்வின் உயிரோடு தோய்ந்திருந்தவரை அவனை எந்த ஒரு இருளும் சூழவில்லை. ஆனால் என்று மனிதன் அறிவின் ஏணியில் ஏறி இவ்வுலகை காண விழைந்தானோ அன்று துவங்கியது மனிதகுல வீழ்ச்சியின் துவக்கம். நாகரீகம் என்ற பெயரில் தான் வசதியாய் வலம் வருவதற்காக பாதுகாப்பான இயற்கையின் தாய்மடியை விட்டு என்றோ இறங்கிவிட்டது மனிதகுலம். இருப்பினும் அகழ்வாரை தாங்கும் நிலமென்று வள்ளுவன் கூறுவது போல தன்னை சீண்டுபவர்களையும் இயற்கை பல நேரங்களில் தாயுள்ளத்துடனே அரவணைக்கிறது. அறிவின் கரங்கள் கொண்டு உடைக்க முடியாத பிரபஞ்ச ரகசியங்களை உணர்வின் மூலம் புரிந்து கொண்டார்கள் நம் முன்னோர்கள். இயற்கையை சார்ந்து வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கு உயிரின் இயக்கமும் தன் உடலின் இயக்கமும் மிக எளிமையாக புரிந்திருந்தது. ஆரோக்கியத்திற்கு எதிராக உடலில் தோன்றும் தொந்தரவுகளை எப்படி கையாள்வது என்ற ரகசியம் தெரிந்திருந்தது. ஆரோக்கியம் பற்றி அறிந்து கொள்ளவும் நோய்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் எந்த ஒரு மருத்துவ படிப்பையும் படிக்கவில்லை அவர்கள். உடலை பற்றிய தெளிவும் அதன் இயங்குதல் பற்றிய புரிதலும் இருந்தது அவர்களிடம். அன்றாட வாழ்வில் செய்யும் இயற்கை விதிமீறல்கள் தான் உடலில் நோயாக எதிரொலிக்கிறது என்று புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் நோயுற்ற காலங்களில் வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தினார்கள். ஒரு நாட்டினுடைய நிலப்பகுதி, பருவ காலம், மொழி, வாழ்வியல் முறை இவைகளின் அடிப்படையில் உலகம் முழுவதும் எண்ணற்ற மரபு வழி மருத்துவங்கள் தோன்றின. தமிழகத்தில் சித்த மருத்துவம், வட இந்தியாவிலும் கேரளத்திலும் ஆயுர்வேதம், பாரசீகத்தில் யுனானி, சீனத்தில் அக்குபஞ்சர் மற்றும் உலகம் முழுவதும் இயற்கையை சார்ந்து 100க்கும் மேற்பட்ட மரபு வழி மருத்துவங்கள் தோன்றின. மரபு வழி வாழ்வியலை இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பதன் விளைவாக இந்தியாவிலும் சீனாவிலும் தோன்றிய மரபு வழி மருத்துவங்கள் இன்றும் தத்துவங்களுடன் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பல வகையான மரபு வழி மருத்துவங்கள் தோன்றியிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட பழமையும் எளிமையும் தெளிவும் உடைய மருத்துவமாக சீனாவின் அக்குபஞ்சர் விளங்குகிறது. இன்று உலகமெங்கும் மருத்துவ முறையாக விளங்கும் அக்குபஞ்சர் 8000 வருடங்களுக்கு முன்பு சீனர்களின் வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது. அக்குபஞ்சர் பிறப்பு குறித்து பல வகையான குழப்பங்கள் மேம்போக்காக உலவினாலும் அதன் பிறப்பிடம் சீன தேசம்தான் என்பதை சீன இலக்கியங்களும் அவர்தம் வாழ்க்கை நடைமுறைகளும் மிக தெளிவாக நிரூபிக்கின்றன. சுமார் 8000 வருடங்களுக்கு முற்பட்ட தாவோயிச தத்துவங்களில் அக்குபஞ்சரின் கூறுகள் காண கிடக்கின்றன. கிமு 2697 முதல் 2596 வரையிலான காலத்தை அக்குபஞ்சர் மருத்துவத்தின் பொற்காலமாக சீனர்கள் கொண்டாடுகிறார்கள். இக்காலத்தில்தான் மஞ்சள் பேரரசர் என்று அழைக்கப்படும் சீன மன்னர் ஹுவாங்டி அக்குபஞ்சர் மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்டார். அக்குபஞ்சர் குறித்து தன்னுடைய தலைமை மருத்துவர் கீபோவிடம் விரிவாக விவாதித்தார். இவர்களின் மருத்துவ விவாதம் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் பாதுகாக்கப்பட்டு கிமு 305 முதல் 204 வரையிலான காலத்தில் நைஜிங் என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டது. இன்றளவும் மரபு வழி அக்குபஞ்சரின் மூல நூலாக நைஜிங் விளங்குகிறது. கிமு 1000 வாழ்ந்த ஷாங் என்ற சீன வம்சத்தினர் அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டுவதற்காக எலும்புகளையும் மரத்துண்டுகளையும் கற்களையும் பயன்படுத்த துவங்கினார்கள். கிமு 113 கிடைத்த சான்றுகளின்படி சீனாவின் உலோக காலமான கிமு 421 முதல் 221 வரையிலான வருடங்களில் அக்குபஞ்சர் ஊசிகள் உலோகங்களில் வடிவமைக்கப்பட்டது. மற்ற நாடுகளுக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் செல்வதற்கு முன்னே சீனாவிலேயே பிற மருத்துவங்களோடு மருந்தில்லா மருத்துவமான அக்குபஞ்சரை சேர்த்து செய்யும் குழப்பம் ஏற்பட்டது. அடிப்படையிலேயே முரண்பாட்டினை கொண்ட 2 மருத்துவ முறைகளை சேர்த்து செய்யும் பொழுது 2 மருத்துவங்களும் தத்துவ ரீதியாக அதன் தனித்தன்மையை இழந்து விடுகின்றன. ஓபியம் வார்ஸ் அப்படின்னு சொல்ற போர்கள் அந்த காலத்துல மூலிகை மருத்துவம் தனியா இருந்தது. இங்க இந்தியா மாதிரியே மூலிகை மருத்துவர்கள் தனியா இருந்தாங்க. அக்குபஞ்சரிஸ்டுகள் என்று அழைக்கப்படுற வெறுங்கால் மருத்துவர்கள் அவங்க தனியா இருந்தாங்க. வெறுமனே ஊசியை மட்டுமே பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கிறவங்க.
இதுக்கப்புறம் வந்து இன்னும் உடல் இயக்க முறை யோகா மாதிரி அங்கே உள்ள தாய்ச்சி, இந்த உடல் ஒழுங்குமுறை மூலமாக எப்படி ஆரோக்கியத்தை திருப்பி கொண்டு வரதுங்கிற குழுக்கள், இப்படி பல்வேறு மருத்துவங்கள் தனித்தனியாக இருந்த நிலை மாறி 1600களுக்கு பின்னாடி அந்த மருத்துவங்கள்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு இது ஒரே மனிதருக்கு அத்தனை முறையும் பரிசீலித்து பார்க்கறது அப்படிங்கிற அடிப்படையில் உருவாச்சு. குறிப்பாக இந்த போர்க்காலங்களில் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுறதுக்காக சில மூலிகை மருந்துகளையும் வலியை மறைக்கிறதுக்காக சில போதைப் பொருட்களையும் கொடுக்க துவங்கும் போது அந்த மூலிகை மருத்துவமும் இந்த மருந்தில்லாத அக்குபஞ்சர் மருத்துவமும் ஒன்னா சேர்ந்த முதல் குழப்பம் துவங்கினது. கிபி 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஏற்பட்ட சீன பொருளாதார வீழ்ச்சியினாலும் அரசியல் மாற்றத்தினாலும் நவீன மருத்துவத்தின் வருகையினாலும் அக்குபஞ்சர் மருத்துவம் அங்கு பின்னடைவை சந்தித்தது. 1949ஆம் ஆண்டு நடந்த சீன புரட்சிக்கு பின் மீண்டும் அக்குபஞ்சர் மருத்துவம் சீனாவில் மறுமலர்ச்சி அடைந்தது. 1950ஆம் ஆண்டு சீன தலைவராக திரு மாசேதுங் அவர்களின் பதவியேற்புக்கு பின் சீனாவிலிருந்து வறுமையையும் நோய்களையும் ஒழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்தது சீன கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அதே காலத்தில்தான் தனித்துவமான மரபு வழி அக்குபஞ்சரை நவீன மருத்துவத்தோடு கூட்டாக செய்யும் வழக்கமும் வந்தது. அந்த காலத்துல வெளிநாடுகள்ல இருந்து ஆங்கில மருத்துவம் சீனாவுக்குள்ள வந்துச்சு. 1949ங்கிறது இந்தியாவிலையும் ஆங்கில மருத்துவம் அறிமுகமான காலம் தான். அப்போ அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மருத்துவங்களில் 3 குழுக்களாக இருந்தாங்க. மூலிகை மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள், அக்குபஞ்சரிஸ்டுகள். இது மூன்றையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டு மருத்துவமாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதை ஏராளமான ஒரு குறுகிய கால பீரியடில் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து அந்த மருத்துவர்களை வச்சு இப்போ இந்தியா கூட முயற்சி பண்ணோம் ரூரல் டாக்டர்ஸ்னு. அந்த மாதிரியான ஒரு ஓராண்டு படிப்பை துவங்கி பல லட்சம் பேரை ட்ரைனிங் பண்ணி சீனாவினுடைய குக்கிராமங்களுக்குள்ளெல்லாம் அனுப்பிச்சி விட்டு அந்த மருத்துவத்தை நோய்களை விரட்டலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க மாவோடைய பீரியடில். 1952 துவங்கப்பட்டது பேர் ஃபுட் டாக்டர் ட்ரைனிங் அப்படிங்கிற 1 இயர் கோர்ஸ். இதில் தத்துவங்கள் கிடையாது, உடலியல் கிடையாது, நோய்களை பற்றிய அடிப்படையான பெத்தாலஜி கிடையாது, எந்த கூறுகளுமே இல்லாமல் பயன்பாட்டு அடிப்படையில் இந்த 3 மருத்துவங்களும் துவக்கப்பட்டது. ஆங்கில மருத்துவம், அக்குபஞ்சர், மூலிகை மருத்துவம் 3 துவக்கப்பட்டு ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து முதல்ல அக்குபஞ்சர் கொடுக்குறது, அதில் சரியாக வரலன்னா மூலிகை மருத்துவம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஆங்கில மருத்துவமே கொடுக்குறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பல லட்சம் மருத்துவர்களை முதல் ஆண்டிலேயே 2 லட்சம் மருத்துவர்களை உருவாக்குனதா சீன புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் தத்துவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த அக்குபஞ்சருங்கிற மருத்துவத்துடைய தனித்தன்மையும் மூலிகை மருத்துவங்கிற மருத்துவத்துடைய தனித்தன்மையும் நவீன மருத்துவத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சில தத்துவங்கள் கோட்பாடுகள் இருக்கலாம். அதையும் மீறி இந்த 3 மருத்துவங்களை ஒன்று சேர்க்கும் போது மரபு வழி மருத்துவமான இந்த மூலிகை மருத்துவமும் அக்குபஞ்சரும் தத்துவ அளவில் பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். உலக சுகாதார நிறுவனம் 1962ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சோவியத் ரஷ்யா கஜகஸ்தானில் மரபு வழி மருத்துவங்கள் குறித்து நடத்திய கருத்தரங்கில் அக்குபஞ்சர் உட்பட 104 விதமான மரபு வழி மருத்துவங்களை முதலில் மாற்று மருத்துவங்களாக அங்கீகரித்தது. அந்த மருத்துவங்களுடைய ரகசியங்களை இன்னும் பல நாட்டு மக்கள் ரகசியங்களா மட்டும்தான் பார்க்குறாங்க, அது ஒரு புதிராகவும் பார்க்குறாங்க. சீனர்கள் ஏராளமான மரபு வழி பழக்க வழக்கங்கள் மேஜிக்கை நம்பக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால இந்த அக்குபஞ்சர்லையும் ஏதாவது மேஜிக் இருக்கும், ஏதாவது ஒளிவான மறைவான சில புதிர்கள் இருக்கலாம் அப்படின்னு அக்குபஞ்சரை அபாயமாக பார்க்குற தன்மையும் கூட இன்னும் உண்டு. ஆனால் 1962 உலக சுகாதார நிறுவனம் நடத்தின கருத்தரங்கத்துக்கு பின்னாடி இது உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளுக்கு பரவுச்சு. ஏறத்தாழ 100 நாடுகளுக்கு மேலே இன்னைக்கு அக்குபஞ்சர் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு மருத்துவமாக இருக்கு. உலகின் ஆதி தொழிலான விவசாயம் இன்று கடைநிலை தொழிலாக சித்தரிக்கப்படுவதைப் போல் அக்குபஞ்சர் மருத்துவம் தனக்கே உரிய தனித்துவத்தை இழந்து தத்துவத்தை இழந்து நவீன மருத்துவத்தின் ஒரு துணை மருத்துவமாகவே இந்தியாவிற்குள் வந்தது. இந்தியாவின் மேற்கு வாசல் என்று அழைக்கப்படும் மேற்கு வங்கத்தின் வழியாகத்தான் அக்குபஞ்சர் மருத்துவம் இந்தியாவில் தன் காலடிகளை பதித்தது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த டாக்டர் விஜய்குமார் பாசு அவர்கள்தான் இந்தியாவின் முதல் அக்குபஞ்சர் மருத்துவராக பார்க்கப்படுகிறார். இவருக்கு பின் தென்னிந்தியாவில் இலங்கையைச் சேர்ந்த டாக்டர் ஆண்டன் ஜெயசூர்யா அவர்களால் அக்குபஞ்சர் மருத்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. 1970-80களில் தமிழ்நாட்டில் சில ஆங்கில மருத்துவர்கள் இவரிடம் அக்குபஞ்சரை கற்றார்கள். ஆழமான அடிப்படையையும் தெளிவான முன்னோக்கான சிகிச்சை முறையினையும் கொண்ட அக்குபஞ்சர் வெறும் வலி நிவாரணியாக மட்டுமே அன்றைய காலத்தில் இந்தியாவில் இருந்தது. இந்நிலையில்தான் டாக்டர் சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் டாக்டர் சித்திக் ஜமால், டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் ஆகியோரின் வருகை அக்குபஞ்சரின் கலையிழந்து விட்ட தத்துவங்களுக்கு மறுஉயிர் கொடுத்தது. அவங்க ஆங்கில மருத்துவத்தினுடைய எம்டி. அவங்க இந்த மருத்துவத்தை படிச்சுட்டு இந்த மருத்துவத்தில் யாரும் முழுமையாக குணமாகிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும்
இது எந்த மருத்துவ முறை வந்து முழுமையான நோயை குணமாக்குதுங்கிற தேடுதலோடு அவங்க இருந்தாங்க. அந்த தேடுதலில் இருக்கும் பொழுது இந்த அக்குபஞ்சரை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். நோய்கள் எல்லா நோய்களுமே மருந்து எல்லாமே குணமாகுதான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்களும் போய் படிக்க போகிறாங்க. அவங்க படிக்க போகும்போது ஒரு தத்துவத்தை ஒன்று வழங்குறாங்க. அதாவது என்னென்னா, மனித உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் களையக்கூடியது தான். தெர் இஸ் நோ இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு படித்த உடனே அது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிசயமாக ஆச்சரியத்தைப்பட்டுச்சு. அப்போ அந்த மருத்துவத்தின் மேலே அவங்களுடைய முழு கவனம் திரும்புது. ஆழ்ந்து படிக்கிறாங்க. ஆழ்ந்து படிக்க படிக்க இந்த மருத்துவத்தின் தந்தை, சீன மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய டாக்டர் ஊவேப்பிங்குடைய காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மனித உடம்பில் ஏற்படக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட நோய்களை ஒரே ஒரு புள்ளியால் களைய முடியும் அப்படிங்கிற மருத்துவ சித்தாந்தம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன இந்த தத்துவத்தை அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க 2 பேருமே இதே முழுமையாக அதில் தேடி கண்டுபிடிக்க பார்க்க இந்த மருத்துவத்தோடைய கான்செப்ட், அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் அவங்க செய்ய ஆரம்பித்து அதை அவங்க பயிற்சி பண்ண பார்த்து இது ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் அவங்க விளங்கி இதை தங்களுடைய தொழிலாகவே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது வழக்கத்தில் இருந்த சீன அக்குபஞ்சர் முறைக்கும் டாக்டர் சகோதரர்களால் அறிமுகம் செய்த புதிய அக்குபஞ்சர் முறைக்கும் ஏராளமான வேறுபாடுகள் தத்துவ ரீதியிலும் சிகிச்சை முறையிலும் காணப்பட்டன. மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை தவிர்த்துவிட்டு இந்தியர்களின் மரபு ரீதியான நாடி பரிசோதனையின் மூலம் உடலில் உள்ள நோய்களை கண்டறிந்து அக்குபஞ்சரின் ஒற்றை புள்ளியில் சிகிச்சை அளித்தார்கள். நோயாளிகள் எடுத்துக்கொண்டிருந்த மருந்துகளை நிறுத்தச் சொல்வதும் எந்த வகையான நோய்களுக்கும் மருந்துகளை பரிந்துரைக்காமலும் அக்குபஞ்சரை ஒரு முழுமையான மருந்தில்லா மருத்துவமாக உருவாக்கினார்கள். இந்திய அக்குபஞ்சரில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு முறைகளை அவங்க காலத்தில் தான் 85லேருந்து 99 வரைக்குமான அவங்களுடைய அக்குபஞ்சர் மருத்துவ காலத்தில் தான் இதை வந்து மிக அதிக அளவில் வெளிப்படுத்தினாங்க. லட்சக்கணக்கான நோயாளிகள் இந்த ஒரே ஒரு புள்ளியில் ஒரே ஒரு விரலை வச்சு தொடும்போது குணமாவாங்க அப்படிங்கிறத நிரூபித்தது அவங்களுடைய காலம்தான். அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி வந்த அக்குபஞ்சர், அவங்களால பயன்படுத்தப்பட்ட அக்குபஞ்சர் முறையை தான் இந்திய அக்குபஞ்சர் அப்படிங்கிற சொல்லால் நம்ம அழைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இந்திய அக்குபஞ்சர் முறை டாக்டர் சகோதரர்களினுடைய வருகைக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனால மிக அதிகமான வரவேற்பையும் பல்வேறு துறை மருத்துவர்கள் இந்த அக்குபஞ்சர் கற்கணுங்கிற ஆர்வமும் பொதுமக்களே வந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையாக பின்பற்றுகிற ஒரு தன்மையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்குன்னா அது டாக்டர் சகோதரர்களுடைய வருகை தான். அதனால தான் இவங்களை வந்து இந்திய அக்குபஞ்சர் தந்தை அப்படின்ட்டு நாங்கள் அவரை அழைக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு ஆசானும் வழிகாட்டி முன்னோடிகளாக எங்களுக்கு இருக்கிறாங்க. மரபு வழி மருத்துவங்கள் எந்த ஒரு நோய்க்கும் பெயர் சூட்டுவதில்லை. நவீன மனிதர்களாகிய நாம் தான் நம்முடைய தொந்தரவுகளுக்கு வெவ்வேறு பெயர்களை சூட்டிக் கொள்கிறோம். இப்படி வெவ்வேறு பிரச்சனைகளுடன் இந்திய அக்குபஞ்சர் சிகிச்சையை நோக்கி வந்து இன்று குணமடைந்தவர்களின் அனுபவம் என்ன? எனக்கு வந்து இந்த இறந்த பணத்தை பார்த்தா பயம் இல்லை. அவங்க பக்கத்தோடு நின்று பார்ப்பேன், அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அவங்களுக்கு போடுற அந்த பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பூவை பார்த்தா ரோட்டில் போட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பூவை பார்த்தோன்னா எனக்கு ஃபேஸ் வந்து டென்ஷன் ஆகி போய் அன்றைக்கி என்னோடய வேலையெல்லாம் கெட்டு போகுது. மதுரைக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்படி இங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே லாஸ்ட்டே ஒரு 3 மாதம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இப்போ அந்த அதுலேருந்து எனக்கு ஒரு 90% விடுதலை கிடச்சிருச்சு. இப்போ நான் அதை பார்த்து நான் எந்த பயமும் இல்லை, எதுவுமே திருப்தியாக இருக்குது. எனக்கு முதுகு தண்டுவடத்தில் கீழே வந்து வலிச்சுட்டே இருந்தது. ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போனோம். அவர் வந்து முதுகு எலும்பில் வந்து புண்ணு இருக்குது உங்களுக்கு, அதனால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்ணும். அது மாத்திரம் இல்லை, இந்த டீப்பு ஒன்று எழுதி கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் வாங்கி அந்த டீப்பில் தான் நீங்கள் எப்பயுமே உட்காந்துருக்கணும். இல்லை நீ வந்து தரையில் உட்காரவே கூடாது. ஏன் பயணம் பண்ணாலும் பஸ்ஸுலையோ ட்ரெயினில் பயணம் பண்ணால் அந்த டீப் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டாரு. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்ட உடனே சரி அங்கே தான் ஒரு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம். தொட்டும் தொடாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சரி இந்த டீப்பை தூக்கி எஞ்சிருக்கணும் மேலே அப்படின்னாரு. உங்களுக்கு வலி இன்னொரு இருக்காது, நெக்ஸ்ட் வீக் வாங்கினாரு. நான் டீப் எடுத்துகிட்டு டிஸ்பென்சரி விட்டு 2 வீலருக்கு வரத்துக்குள்ளே எனக்கு ஒரு 70-80% வலியே இல்லை. அப்புறமேட்டு எங்கள் சன்னிட்ட சொல்கிறேன், கண்ணு இது வலி இல்லாத மாதிரி தான் கண்ணு இருக்குது அப்படின்னா வலி டியூப் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு 90% ஒரு வீக்கில் போயிடுச்சு. இந்த அக்குபஞ்சர் வரலன்னு வச்சுங்க, இந்த டீப் இன்னும் தூக்கிட்டே தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருக்கணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் இல்லை 13 இயர்ஸாகவே எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. என் பையன் சொல்லுவான், அம்மா நீங்கள் எப்போ நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க, எப்போ நான் வரும்போது நீங்கள் எந்திரிச்சு உட்காருவீங்க, எப்போ என்னை பார்த்து சிரிப்பீங்க, எத்தனையோ வார்த்தைகள் அவன் வந்து கேட்கும்போது என்னுடைய குழந்தைங்களுடைய என் பொண்ணு எல்லாருமே சரி, அவங்க எல்லாருமே அந்த வார்த்தைகள் சொல்லும்போது எப்போ நான் ஆக்டிவாக இருப்பேங்கிறது எனக்கு ஒரு கனவாக இருந்த காலம் உண்டு. இதில் நான் என்ன உணர்ந்துட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபேமிலியில் ஒரு பெண் ஒரு நோயற்றவளாக ஆகிறா அப்படின்னா அவள் மட்டும் பாதிக்கப்படலை,
அவளை சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நான் நல்லபடியாக உணர்ந்துட்டேன். ஹஸ்பண்டினுடைய ஃப்ரெண்டு மூலியமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு அறிமுகமாச்சு, அக்குபஞ்சர் மருத்துவம். அந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் சிட்டிங் போனதுமே மருத்துவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாத்திரை மருந்துகள் தொடக்கூடாது அப்படின்னாங்க. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை தவிர எனக்கு நல்ல ஒரு மனபலத்தை அவர் கொடுத்தாரு. இதில் கண்டிப்பாக உனக்கு சுகமாயிருமா, எதை நினைச்சும் பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. 1-2 நாள்லேயே எனக்கு சில மாற்றங்களை என்னால் உணர முடிஞ்சது. இந்த அக்குப்ரெஷர் மருத்துவங்கிறது வந்து நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ரொம்ப தெம்பு கொடுக்குது. வீட்டில் இயல்பு நிலை எல்லாருடைய விஷயத்தையும் என்னால் இப்போ கவனிக்க முடியுது. ஃபேமிலியே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். 1989 கொரட்டூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் போது எனக்கு வண்டியை ஓட்டும் போது வண்டியில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு போச்சு. அதுலேருந்து பெரிய காயம் புண்ணாகி பெருசாகி போய் அப்புறம் தனியார் மருத்துவமனையில் போயிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அது ஒரு 50,000 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே ஆச்சு. கடைசியில் அக்குபஞ்சர் பற்றி சொல்லி கேள்விப்பட்டு அக்குபஞ்சருக்காக டாக்டர் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்ததும் கால் அப்படியே சீழும் புண்ணுமாக இருந்தது கால். டாக்டர் பார்த்ததும் அவர் சரிப்படுத்திடலாம், இதை கவலைப்படாதீங்க, வாரம் வாரம் வந்து செய்திருந்தேன். 1 மாதத்துக்குள்ளே என்னுடைய வியாதிலாம் கிளியராகி போச்சு. இந்த காலெல்லாம் இந்த பெருசாக வீக்கமாக இருக்கும், காலு கட்டு எப்போவுமே கட்டு போட்டுன்னு கிடப்பேன். அந்த எல்லாம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாகி போச்சு. எனக்கு வந்து இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்றது தெரியல, உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. போகாமே வெளியே ஒரு 25,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு அங்கேயும் முடியலை. காணாவளுக்கு போகாமே உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குது, நீங்கள் ஏஆர்டி மாத்திரை கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லாமே ஒரு 3 மாதம் மாத்திரை சாப்பிட்டேன். சாப்பிடமே வாந்தி வகத்தால் போய் நிற்கவே இல்லை. நிற்காமல் இருக்கமே சரி நம்மளுக்கு காண்டே விட்டா வலி அவ்வளவுது. நம்ம காண்டை விட்ட வலி அவ்வளோதுன்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டேன். கேஜிபேட்டில் கிருஷ்ணமணி அக்கான்னு சொல்லி அக்பஞ்சரில் பார்க்குறாங்க, அங்கே போய் பார்த்து பாருப்பா அப்படின்னு சொல்லமேவு சரி போய் பார்ப்போம்னு சொல்லி போனேன். அதுக்கு பின்னாடி அந்த 2 டச்சு வைக்கமேவு வாந்தி வாத்தாள் எல்லாமே நின்றுச்சு. பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிச்சு. முதல்ல என்னால் பேசவே முடியாது, எந்திரிச்சு நடக்கவே முடியாது, தகுப்பு வரும், வேலைக்கும் போக முடியாது. இப்போ என்னால் நல்லா நடந்து வேலைக்கு போக முடியுது. அக்பஞ்சர்ன்றது ஒரு மிக வைத்தியமாக தெரியுது. செலவில்லாத ஒரு ஏழைகளுக்கு நல்ல வைத்தியம், உறுதியான நம்மளுக்கு என்ன நோயுமே இல்லை, ஒரு நம்பிக்கையான வைத்தியம், நமக்கு ஆரோக்கியமாக தான் இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை அக்பஞ்சரில் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. அதாவது எப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வரும். அப்படியே வந்தாலும் நான் டேப்லெட் ரெகுலராக எடுத்தால் தான் வந்து அந்த பீரியட்ஸ் வந்துட்டுருக்கும். அப்படி 5 இயர்ஸ் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைம் 4 மந்த்ஸ் கண்டினியூஸாக பீரியட்ஸ் வரவே இல்லை. வராமல் இருந்தது. திடீர்னு 40 days கண்டினியூஸ் ப்ளீடிங். நான் அப்போ ஹோமியோபதி டேப்லெட் எடுத்துமே வந்து அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. இப்போ நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். வீக் ஆகவுமே ஹோமியோபதி டாக்டரை அலோபதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அலோபதியில் போன உடனே அவங்க வந்து இப்போ ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்ல அவங்க ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்டு அப்போ ஸ்டாப் ஆகலை. அப்புறம் திரும்ப 1 month ஹார்மோனல் டேப்லெட் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமா ப்ளீடிங் அரெஸ்ட் ஆச்சு. பட் நான் ஒரு 45 daysக்கு அப்புறமா திடீர்னு எனக்கு தலைவலி வந்தது. அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு தலைவலி வராமல் நான் ஹாஸ்டலில் ரூமில் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் எனக்கு ஃபிட்ஸ் வந்து என்னோடய சுயநினைவே இழந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இது எதுவுமே எனக்கு தெரியலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து பிரெயின் பக்கத்தில் ஒரு பிளட் கிளாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டினா இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிளட் கிளாட்டை எடுத்துட்டாங்க. எடுத்தால் ஒரு 21 days வந்து ஃபுல் கோமாவில் இருந்தேன். திரும்ப என்னோடய டாக்டர்ஸையும் வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. எனக்கு திரும்ப நான் ரெக்கவர் ஆகணும் இல்லை அப்படியே கோமாவிலே போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதனால இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுன்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் சாப்பிட்டதுனால மேபி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, என்னை லைஃப் லாங் வந்து இந்த பிரெயினை வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும், அதனால் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் டேப்லெட்ஸ் 1 year சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நிதானத்திலே இருக்க மாட்டேன், தூங்கிக்கிட்டே இருப்பேன். பாடி ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எனக்கு நார்மலாக பாடி லேஸாகவே இருக்காது, எப்போவுமே வெயிட்டாகவே இருக்கும், ஏதோ ஒன்று தூக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னை வந்து இங்கே அக்குபஞ்சர் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ டாக்டர் சொன்னார், நீங்கள் வந்து
நீ டேப்லெட் சாப்பிட வேண்டாம், நீங்கள் சாப்பிடாம நீங்கள் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டே எடுங்க அப்படின்னாங்க. இவர் டாக்டர்கிட்ட வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஒரு 1 மந்த் கண்டினியூ பண்ண உடனே என்னோட பாடி வெயிட் லூஸ் ஆச்சு. அப்போ தான் என்னோட பாடி லேஸாக நான் ஃபீல் பண்ணேன். அலோபதி டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, நீ லைஃப் லாங் மேரேஜ் பண்ணிக்கவும் கூடாது, குழந்தை பெற்றுக்கவும் கூடாதுன்னு சொன்னாங்க. பட் டாக்டர்கிட்ட 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அக்குபஞ்சரில் அவர் வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் மேரேஜ் பண்ணேன், பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. அப்புறம் 1 இயர்லேயே பாப்பா பிறந்தா. இப்போ பாப்பா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு, என் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து 2010 சிசேரியனில் தான் பிறந்தா. அப்புறம் செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கும்போது இவன் எப்படியாவது நார்மல் டெலிவரி தான் பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 ஹாஸ்பிட்டல் கேட்டிருப்போம், யாருமே முடியாது, ட்ரை பண்ணவே மாட்டோம், அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படி இப்படின்ட்டாங்க. அப்புறம் தற்செயலாக அக்குபஞ்சர் ஹீலர் ஒருத்தர் பார்த்தோம். அவங்க தான் நல்லா என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் சொன்னாங்க. அதாவது முந்தின நாள்லேருந்து லைட்டாக வலி இருந்துச்சு. நான் அப்போல்லாம் யார்கிட்டையும் எதுவுமே சொன்னால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்கன்ட்டு. அப்புறம் விடிய கால 4 மணிக்கு பனிக்கூடம் உடஞ்சி நல்லா வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீலருக்கு ஃபோன் பண்ணேன், வந்தாங்க. வந்து ஒரு 8:30க்கெலாம் நல்லபடியாக தம்பி பிறந்துட்டான், எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எந்த இங்கிலீஷ் மெடிசனும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், பக்கத்து வீட்டில் எல்லாரும் வந்து ஒரு அதிசயம் மாதிரி வந்து பார்த்தாங்க. எனக்கு கடந்த ஒரு 15 வருஷமாக வந்து நான் என்னோடய காலேஜ் டேஸில் இருந்து திடீர்னு பயங்கரமான அலர்ஜினா அடுக்கு தும்மல், வீசிங், எப்போ பாரு மூக்கு அரிப்பு, இந்த மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு இந்த அலர்ஜி. என்னோடய டே டு டே லைஃப்பையே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. என்னால் டேப்லெட் இல்லாமல் ஒரு 24 hours to 48 hours தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். ஆல்மோஸ்ட் வருஷம் ஃபுல்லாக டேப்லெட் எடுத்துகிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா மூக்கில் ஸ்ப்ரே இது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கணும். எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் பயப்படுவேன் நான். எந்த ஒரு வேலைனாலும் ஃபஸ்ட்டு மூக்கை பற்றி தான் யோசிப்பேன், மூக்கு இதுக்கு வந்து ஒத்துக்குமா அப்படின்னு. இதுக்காக நான் பல டாக்டர்ஸ் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு சர்ஜரி கூட மூக்கில் பண்ணியிருந்தேன். ஆனால் சர்ஜரி பண்ணுறப்பே எனக்கு என்ன சொல்லி தான் பண்ணாங்கன்னா, பண்ணாலுமே உங்களுக்கு இந்த அலர்ஜி போகாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அக்கு தெரப்பி பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இதை வந்து ட்ரை பண்ணல, ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் ஆரம்பித்தேன். இப்போ தான் ஒரு 2.5 மாதமாக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்து சரியாகாது. எனக்கு இப்போ அந்த 2.5 மாதத்தில் நல்ல கண்ட்ரோல்குள்ளே வந்திருக்கு. எனக்கு இன்னுமே எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. என் உடம்பு தானா இதுங்கிறது என்னால் நம்ப முடியல. தொடர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆர்வமாக இருக்கேன், ஆசைப்படுறேன். இந்திய அக்குபஞ்சர் சாதனையின் உச்சமாக ஆந்திர மாநிலம் நந்தியால் என்ற ஊரில் 15 நாட்களுக்கு ஒருமுறை நடக்கும் அக்குபஞ்சர் மருத்துவ முகாமிற்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார்கள். அதிகாலை 4-5 மணிக்கெல்லாம் சிகிச்சை நடைபெறும் இடத்தில் சிகிச்சைக்காக காத்திருக்கிறார்கள். பல மணி நேர பயணங்களை கடந்து பல மணி நேர காத்திருப்புக்கு பின் அந்த ஒற்றை நிமிட சிகிச்சைக்காக முதல் நாளே வந்து விடுகிறார்கள். నాకు ఇది రెడ్ వస్తుంది, వైట్ పైన వస్తుంది. నేను 6-7 టైం వస్తుంది. ఇప్పుడు నాకు చాలా బాగుంది. వేరే ప్రాబ్లం కూడా అవుతుంది, తగ్గొస్తుంది. చాలా ఫరక్ ఉన్నాయి, నాకు మంచిగా అనిపిస్తుంది. చాలా ఫిట్ ఉన్నా. నేను హైదరాబాద్తో 2 రోజుల ముందు వస్తున్నా. నేను పొద్దున వస్తున్నా, రాత్రి ట్రైన్లో 14 hours ట్రైన్లో జర్నీ చేసి వస్తున్నా, ఏసీ వస్తున్నా. ఇక్కడ 12 hours ఇక్కడ జర్నీ లైన్లో వెయిట్ చేసి మళ్ళా రాత్రి పోతున్నా, మళ్ళా 14 hours జర్నీ చేసి పోతున్నా ఇంటికి. 15 நாட்களுக்கு ஒரு முறை சுமார் 3000 to 5000 நோயாளிகள் வரை சிகிச்சை செய்து கொள்வதற்காக ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வருகிறார்கள். இந்த பெரும் மக்கள் கூட்டத்தை சமாளிக்க இடமில்லாமல் நந்தியாலில் உள்ள ஒரு திரையரங்கை வாடகைக்கு எடுத்து அக்குபஞ்சர் சிகிச்சை முகாமை நடத்துகிறார்கள். உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்ற வாக்கியம் உண்மை என்றால் எதற்கு அக்குபஞ்சர் சிகிச்சை என்ற சாமானியனின் கேள்வி இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இயற்கையின் அங்கம்தான் நான் உணர்ந்த ஒருத்தருக்கு மருத்துவமே தேவைப்படாது. இன்னும் சொல்ல போனால் இயற்கை நமக்கு மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை. மனிதர்களை தவிர வேறு இயற்கையின் எந்த ஒரு உயிரினத்துக்கும் மருத்துவம் கிடையாது. அறிவின் தாக்கமே இல்லாமல் இருந்துட்டால் மருத்துவம்லாம் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி சமூகம் வந்து அறிவின் அடிமையாக இருக்குது.
இப்போ இதுலேருந்து விடுவிக்கிறதுக்குன்னு சில கோட்பாடுகளும் தத்துவங்களும் அதை நடைமுறைப்படுத்துகிற மனிதர்களும் தேவைப்படுறாங்க. அதனால தான் இப்போ தொடு சிகிச்சைன்னு சொல்லப்படுற அக்குப்ரெஷர் மாதிரியான மருத்துவங்கள் தேவைப்படுது. இது ஒரு இடைக்காலம் தான், இது நிரந்தரம் அல்ல. ஒரு புள்ளியை தொட்டு தூண்டுவதன் மூலம் ஒரு மனிதருக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்து இந்திய அக்குபஞ்சரை நோக்கி பயணித்தவர்கள்தான் இன்று அக்கு ஹீலர்களாக உருவாகியிருக்கிறார்கள். சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளை சிகிச்சையாளர்களாக மாற்றிய பெருமை உலகிலேயே இந்திய அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு மட்டுமே உண்டு. ஆதலால் தான் இதை மக்கள் மருத்துவம் என்று தென்னிந்தியர்கள் அழைக்கிறார்கள். இன்றைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்களை உருவாக்கிய அக்கு ஹீலர் போஸ்கே முகமது மீரா அவர்கள் 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு சாமானியனாகத்தான் இந்த சிகிச்சையை நோக்கி சென்றிருக்கிறார். மருத்துவம் மட்டுமின்றி மரபு ரீதியான எல்லா முறைகளுக்கும் அவற்றை முறையாய் இயங்கச் செய்யும் அச்சாணியாய் இருப்பவை அவற்றின் தத்துவங்கள். இந்த தத்துவங்களிலிருந்து எப்பொழுது அது முரண்பட துவங்குகின்றனவோ அப்பொழுது அவை தம்முடைய உண்மைத்தன்மையை இழந்து விடுகின்றன. அதுபோன்ற ஒரு இக்கட்டான நிலையை ஏற்கனவே சந்தித்து மறு உரு பெற்றிருக்கிறது அக்குபஞ்சர். இயற்கையின் ஒப்பற்ற கொடையாக அது நமக்கு வழங்கிய இத்தத்துவங்களை இனி சிறிதும் சிதைக்காமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி பத்திரமாய் கொண்டு செல்வது? ஸ்கூல் லெவலில் கொண்டு போய் சேர்த்தி இந்த வாழ்வியல் கல்வியை கல்விக்கூடங்களிலிருந்து அப்படியே கொண்டு போய் சேர்த்தணும் இந்த தத்துவத்தை. அப்போ அந்த பிஞ்சு குழந்தைகள் இந்த தத்துவத்தை உள்வாங்கிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறை இல்லை, எத்தனை தலைமுறைக்கும் இது நிலைக்கும். இந்த தத்துவங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுகிட்டு போகிறதுக்கு வெறுமனே பயிற்றுவிக்கும் முறை பத்தாது. இந்த தத்துவத்தின்படி வாழும் நபர்கள் இங்கே இருக்கணும். அது நபர்கள் ஒன்றோ ரெண்டாவோ இல்லாமல் ஒரு கூட்டம், அது பெரும் கூட்டமாக தத்துவத்தின்படி வாழ்கிறவங்களை அடுத்த சந்ததியினருக்கு கண்ணில் பார்க்கும்போது, அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, ஓ இப்படியும் வாழ முடியும், இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க முடியும், இவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த வாழ்க்கையில், இவ்வளோ நிம்மதி இருக்குமா, இவ்வளோ உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியுமா, இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்களா அந்த காலத்தில் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தலைமுறை வாழ்ந்து காட்டுனுச்சுனாக்க பின்வரும் தலைமுறையில் அத்தனை பேரும் இதை கடைப்பிடிச்சி இதன் வழியாக நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் பெரிய பெரிய மனிதர்கள், ரொம்ப ஆரோக்கியமான மனிதர்கள். அப்படி நம்ம விட இன்னும் ஆரோக்கியமான சந்ததி வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாதான் பின்னால் வர சந்ததிக்கு அது நம்பிக்கை கொடுக்கும். இந்த வாழ்க்கை முறையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் கடமை மரபு வழி அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் மட்டுமின்றி இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனின் தோள்களிலும் சுகமாய் கணக்கிறது. வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் இயற்கையை சார்ந்த தேடல்களையும் யோசனைகளையும் மறந்தே போய்விட்டவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் இயற்கையின் வேர்களை இறுகப் பற்றி கொண்டு இயற்கையின் தேடலை சார்ந்த இளைஞர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் பாஸ்ட் 3.5 இயர்ஸாக அக்குப்ரெஷர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் மெடிசன்ஸை ரொம்ப நம்புவோம். அதுவும் அப்பா எப்படின்னா ஃபீவர் ஏதாவது வந்துச்சுன்னா டைம் டு டைம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் பாரு, அப்புறம் டெய்லி 3 டைம்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும், பசி இருக்கோ இல்லையோ, தாகம் இருக்கோ இல்லையோ 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா பை நேச்சர் என்னென்ன நடக்குமோ அது நடக்கட்டும், தர்ஸ்ட் இருந்தால் தான் தண்ணி குடிக்கணும், அதே மாதிரி பசிச்சா தான் சாப்பிடணும், அந்த இதை வந்து ஷெடியூலை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்மளுக்கு எப்போ உடம்பு என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்காக சாப்பிட்றதோ மற்றவங்க சொல்கிறதுக்காக குடிக்கிறதோ அது நம்ம உடம்புக்கு ஒருபோதும் ஒத்துக்க போகிறதில்ல அப்படிங்கிறது இப்போ தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை விட சந்தோஷமான விஷயம் என்னென்னா நாங்கள் சின்ன வயசுலேயே இது வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்று நாம் மருந்துகள் தேவைப்படாத ஒரு சூழலை இந்த தலைமுறைக்கு உருவாக்கினால் அவர்கள் மருத்துவம் தேவைப்படாத ஒரு சூழலை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உருவாக்குவார்கள். உலகில் உள்ள எந்த ஒரு மருத்துவமும் மனித குலத்திற்கு தேவையற்றது என்ற தொலைநோக்கு பார்வையே நம்முடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவு மெய்ப்படும் நாளுக்காக நாம் அனைவரும் கைகோர்த்து காத்திருப்போம்.